ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை கார் வச்சுருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக டோலில் ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல், இதனால் யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, ஏன் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற A to Z டீட்டெயில் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கரண்ட் டாபிக் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மத்திய அரசாங்கத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நேஷனல் ஹைவேஸ், அதே மாதிரி டோல்கேட் எல்லாமே ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. இவங்க ஒரு முக்கியமான ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நேஷனல் ஹைவேஸ் ஃபீ செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல், நேஷனல் ஹைவேஸ் ஃபீ செகண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல் அப்படிங்கிற இந்த ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய டோல்கேட்டில் அமௌண்ட் பே பண்ணாமல் போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபைன் வந்து போட போகிறாங்க. அதுக்காக உள்ள ஸ்கீம் தான் இந்த ரூல். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இது எப்போ இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா, March 17, ஆல்ரெடி March 17 எல்லா ஹைவேலேருந்தும் இந்த ரூல் நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்பெய்டு டோல் ஃபீ. அது என்ன சார் அன்பெய்டு டோல் ஃபீ அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டோலில் வந்து நமக்கு காசு வாங்குவாங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு கட்டாமல் அப்படியே போயிடுவாங்க. ஓகேங்களா? பட் இப்போது நமக்கு டோலில் ஃபாஸ்டாக் சிஸ்டம் வந்துருச்சு. எல்லா கார்லையுமே இந்தியாவில் ஃபாஸ்டாக் சிஸ்டம் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. அதனால் நம்ம டோலை கிராஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஃபாஸ்டாக்லேருந்து அமௌண்ட் போயிடும். ஆனால் ஒரு சில கேசஸில் அவங்க டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஃபாஸ்டாக்லேருந்து அமௌண்ட் போயிருக்காது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அன்பெய்டு யூசர் ஃபீஸ். அன்பெய்டு யூசர் ஃபீ அப்படிங்கிறது when a vehicle passes through the toll plaza, அந்த வெஹிக்கிள் வந்து டோல் பிளாசாவை கடந்து போயிடும், பட் the toll amount is not deducted. ஆனால் அந்த வெஹிக்கிளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, டோல் அமௌண்ட் வந்து அவங்களுடைய ஃபாஸ்டாக்லேருந்து டிடெக்ட் ஆயிருக்காது, அமௌண்ட் வந்து போயிருக்காது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அன்பெய்டு யூசர் ஃபீ. இந்த அன்பெய்டு யூசர் ஃபீ அப்படிங்கிறது நிறைய கேசஸ்ல வந்து நடக்கும். முக்கியமாக இந்த அன்பெய்டு யூசர் ஃபீ அப்படிங்கிறது எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இப்போ உங்க ஃபாஸ்டாக்ல காசு இல்லை, ஜீரோ வச்சிருக்கீங்க, இல்லை லோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, காசு கட்டாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபாஸ்டாகில் ஏதோ இஷ்யூ இருக்குது, ப்ராப்பராக ஸ்கேன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ண முடியாது. இல்லை டோல்கேட், அந்த டோல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த டோல் சிஸ்டத்தில் சம் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது, அந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடிய ரீடரில் ப்ராப்பராக உங்கள் ஃபாஸ்டாக் ஸ்கேன் ஆகலை அப்படின்னாலும் உங்கள் கார் வந்து போயிடும். ஆனால் உங்களுடைய ஃபாஸ்டாக்லேருந்து எந்த சார்ஜஸுமே போயிருக்காது. ஸோ இந்த கேசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்பெய்டு யூசர் ஃபீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதுல சிஸ்டம்ஸ் வில் ரெக்கார்ட் த பாசேஜ் த்ரூ எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன். எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துல நீங்க போனதுக்கான ரெக்கார்டு இருக்கும், ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த அமௌண்ட்டும் ரெக்கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் என்ன, அன்பெய்டு. ஸோ அன்பெய்டு யூசர் ஃபீ. இது நம்ம ஒரு சில மிஸ்டேக்னாலேயும் நடக்கலாம், இல்லை நிறைய பேர் வாலண்டியராகவே வந்து காசு கட்டாமல் போகிறவங்களும் இருக்காங்க இல்லையா. இது எல்லா கேஸுமே இதில் அடங்கும். ஸோ இப்போது யார் யாரெல்லாம் வந்து அன்பெய்டு கிராஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் நம்ம இந்தியாவில் எல்லா டோல்கேட்லையுமே MLFF, மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ டோல் சிஸ்டம், மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ டோல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ என்னதான் டோல்கேட்டில் ஆட்டோமேஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக் அமௌண்ட்லாம் டிடெக்ட் ஆனாலும் ஒவ்வொரு வண்டியாக நின்று போகணும். ஒரு 1 மினிட்டோ இல்லை 2 மினிட்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு வண்டியாக நின்று அந்த டோல்கேட்டில் கிராஸ் ஆகி போக வேண்டியது இருக்கு இல்லையா. இதனால ரொம்ப பீக் ஹவர்ஸில், ரொம்ப அந்த சீசன் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிராஃபிக் வந்து இருக்கும், பெரிய கியூ வந்து இருக்கும். இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் இந்த மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா காரு டோல்கேட்டில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு டோலில் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோல்கேட்டில் ஒரு சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுடைய
ஃபாஸ்டாக ரீட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு பேர் தான் மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ சிஸ்டம். ஸோ மூவிங் டு மல்டி ஃப்ளோ சிஸ்டம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஹிக்கிள் பாஸ் டோல் பிளாசா வித்தவுட் ஸ்டாப்பிங் அட் ஹை ஸ்பீட். ஓகேங்களா, அவங்க வாட்டுக்கு ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம். நம்ம என்ன தான் போனாலும் இந்த RFID அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபாஸ்டாக ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக் அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ட்ரையல் பேசிஸில் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த ஒரு அன்பெய்டு யூசர் ஃபீ கொண்டு வர்றாங்க. ஓகே சார், இப்போ அன்பெய்டு யூசர் ஃபீ வந்து எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன அப்படின்னா இஃப் த டோல் இஸ் நாட் பெய்ட் அட் த டைம் ஆஃப் கிராசிங். இப்போ நான் வந்து டோல் கிட்ட கிராஸ் பண்ண போகிறேன், அந்த டயத்தில் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நான் டோலுக்கு அமௌண்ட் எதுவுமே கட்டலை அப்படின்னா டபுள் த டோல் அமௌண்ட் வில் பி சார்ஜ். நார்மலாக நான் நின்று டோல் கட்டிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு 100 ரூபாய், எவ்வளோ எனக்கு வந்து அந்த டோல் கேட்டுக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அன்பெய்டாக போயிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு 200 ரூபாய், டபுள், அந்த அமௌண்ட்டோட டபுள். ஆனால் இதில் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் அமௌண்ட் ஆனால் 100 ரூபாயை 72 மணி நேரம், எவ்வளோ 72 ஹவர்ஸ்க்குள்ள கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ஃபைனும் கிடையாது. நீங்கள் ஒரிஜினல் அமௌண்ட்டான 100 ரூபாயே கட்டினா போதும். உங்களுக்கு ஒரிஜினல் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த டோல்கேட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டே கட்டினா போதும். இல்லை, அந்த 72 மணி நேரம் கழிச்சும் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணலை, 72 மணி நேரம் கழிச்சும் இந்த 100 ரூபாய் நீங்கள் கட்டலை அப்படின்னா அப்போது உங்களுக்கு 200 ரூபாயா மாறிடும். ஓகேங்களா, ஸோ 72 மணி நேரம் கட்டினா பிரச்சனை இல்லை. ஓகே, நான் தப்பி தவறி போயிட்டேன். ஆனால் இப்போ இந்த அமௌண்ட்டை கட்டினேன் அப்படிங்கிற 72 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே கட்டிட்டீங்களா, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஆனால் 72 மணி நேரத்துக்கு அப்புறமும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டலை அப்படின்னா 72 மணி நேரத்துக்கு அப்புறமா 73வது மணி நேரத்தில் உங்களுக்கு 200 ரூபாய் ஃபைனாக மாறிடும். அது எவ்வளோ இருந்தாலும் சரி டபுள் த அமௌண்ட் நீங்கள் ஃபைன் வந்து பே பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த டோல்கேட் இருக்கு, அந்த டோல்கேட்டில் அமௌண்ட் கட்டலை, அன்பெய்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ண அடுத்த செகண்டே உங்களுடைய ஃபோனுக்கோ இல்லை உங்களுடைய இமெயிலுக்கோ ஒரு மெசேஜ் வந்துடும், ஒரு நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த நோட்டீஸில் உங்களுடைய வெஹிக்கிளோடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன வெஹிக்கிளில் போயிருக்கீங்க, மாருதி ஸ்விஃப்ட்டில் போயிருக்கீங்களா, இல்லை I-20 போயிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய அந்த வெஹிக்கிளோடைய டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன டேட்டில், என்ன டைமில், எந்த பர்டிகுலர் டோல்கேட்டை நீங்கள் அன்பெய்டாக கிராஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற இந்த எல்லா டீட்டெயிலுமே உடனே அந்த டோல்கேட்டை தாண்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்துடும். உங்களுக்கு 72 மணி நேரம் டைம், 72 மணி நேரத்தில் கட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் 72 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா × 2 டபுள் த அமௌண்ட் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான பெனால்ட்டி. ஸோ அப்போது நீங்கள் தெரியாமல் போயிட்டீங்க, அந்த டயத்துக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யார் யாரெல்லாம் அந்த டயத்தையும் தாண்டி இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட் டபுள் ஆகும். ஓகே சார், அமௌண்ட் டபுள் போட்டாங்க, அப்படி இருந்தாலும் நான் அமௌண்ட் வந்து கட்டலை, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ள எல்லாம் கரெக்டாக தான். அதுக்கும் கவர்மெண்ட் வந்து செக் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ சில சமயத்தில் வந்து ஏதோ எரர்னால நமக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கலாம், நமக்கு ஏதோ எரர்னால நமக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். அந்த மாதிரி நான் கரெக்டாக தான் போயிருக்கேன், எனக்கு ஃபாஸ்டாக்ல இருந்தும் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா அதை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த வாதம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஃபைனல் தான். ஸோ இதுக்கு வந்து கிரிவன்ஸ் ரிட்ரஸலுக்கான ஒரு மெக்கானிசமும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கிரிவன்ஸ் ரிட்ரஸல் வந்து 72 மணி நேரத்துக்குள்ளே இதுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த எல்லா ப்ராசஸையும் வந்து பண்ணி முடிக்கணும். சப்போஸ் நீங்கள் பே பண்ணவே இல்லை, ஓகேங்களா, 72 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு டபுள் ஆயிடுச்சு, நீங்கள் பே பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு 15 நாளோட டைம் இருக்குது. 15 நாளைக்குள்ள நீங்கள் அந்த டபுள் அமௌண்ட் பே பண்ணிடணும். இல்லை நான் 15 நாள் கழிச்சும் அந்த டபுள் அமௌண்ட்டை நான் பே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செக் வைப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்கள் வாகன் டேட்டா பேஸ். நம்ம இப்போ பைக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணலாம், உங்களுடைய பைக் நம்பர் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பைக்குக்கு எவ்வளோ வந்து பெண்டிங் ஃபைன் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஏன்னா இப்போது இந்த இது எல்லாமே டிராஃபிக் வயலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சிக்னல் நிற்காமல் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைன் அடிச்சு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் போனீங்க அப்படின்னாலும் அதுவுமே இப்போ ஆட்டோமேட் பண்ணி வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இல்லை நிறைய இடத்துல சலான் கொடுப்பாங்க, அந்த சலான் நம்ம கட்டாமல் இருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாகன் டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணிடுவாங்க இல்லையா. அதே மாதிரி நீங்கள் காரோடைய நம்பர் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த அமௌண்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு 300 ருபீஸ் வந்து டோலுக்கு பெண்டிங் இருக்குது, இந்த டோல் நீங்கள் கிராஸ் பண்ணாமல் போனதுக்காக, நிற்காமல் போனதுக்காக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதில் இதாயிரும். ஒன்ஸ் இந்த வாகன் டேட்டா பேஸில் உங்களுடைய அந்த டியூ அமௌண்ட் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்க்கு நிறையா ஆபத்து வரும். சப்போஸ் உங்கள் வெஹிக்கிளுக்கு வந்து எஃப்சி போகணும் அப்படின்னா ஆர்டிஓட்டு கொண்டு போகும்போது அதுக்கு எஃப்சி கொடுக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் உங்கள் மொபைல் உங்களுடைய
வெஹிக்கிளை வேற யாருக்காச்சும் விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விற்க முடியாது. இந்த டியூவை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் விற்க முடியும். ஸோ கவர்மெண்ட் வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்கோ எல்லா சர்வீஸையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதில். ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த இதில் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இனிமேல் டோல் போகும்போது பார்த்து போங்க. சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை உடனே கட்டிடுங்க. ஓகேங்களா? 72 மணி நேரத்துக்குள்ளேயும் கட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. 72 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா அமௌண்ட் டபுள் ஆயிரும். இல்லை 15 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. ஸோ இந்த விஷயத்தை கார் வச்சுருக்கவங்க நண்பர்களுக்கும் சரி, அதேமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி தான் போன ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த டோல்கேட்டுக்கு ஆனுவல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆனுவல் பாஸ்ல 3000க்கு நம்ம பாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கோ இல்லை 200 தடவை நம்ம டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது ஃபியூச்சர்ல இந்த மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ டோலிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வர போறாங்க. இது எல்லாமே இந்தியாவுடைய லாஜிஸ்டிக்ஸ் செக்டரை அப்கிரேட் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதனால மக்கள் ஆகிய நாம் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியும் உங்களுடைய அறிவு பசிக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு கண்டென்ட் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்குதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.